வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தாயக பகுதியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நகர்வுகளாக வெளிவருகின்ற பின்னணியில் இந்த செம்மணியினுடைய நகர்வானது நாளுக்கு நாள் புது அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் மனித எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தைகள் அல்லது சிறுவர்களுடைய எலும்புக்கூடு தொகுதிகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது. நேற்று நாளும் கூட சொல்லியிருந்தார்கள், குழந்தைகளுடைய எம்பு தொகுதிகள் என்பது அதிகமாக அங்கு மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சங்கள் என்பது இவ்வாறு இருக்கின்ற பொழுது சிந்துபாத்தி இந்து மயானத்தில் நேற்றைய தினமும் 4 எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் நேற்றைய தினம் 2ஆம் கட்டத்தின் 28வது நாளாக அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது. புதைக்குழியிலிருந்து இதுவரை 126 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதில் 5 மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இதுவரையான காலப்பகுதியில் 117 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 117 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு நகர்வு என்னென்று சொன்னால், செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட அந்த சான்று பொருட்கள், ஒன்று சிறுவர்களுடைய உடையாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது வகையிலான பல வகையிலான சான்று பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு பல்வேறு வகைப்பட்ட ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வகையிலான பின்பற்றுதலோடு அந்த சான்றுகளை பார்வையிடுவதற்கு வர வேண்டும், ஜார் வர வேண்டும், எந்த வகையிலான அணுகுமுறைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், அவர்கள் கொடுத்திருந்த அந்த நடவடிக்கைகளை இல்ல நடைமுறைகளை செயற்படுத்தாவிடின் இல்லாட்டி செயற்படுத்த தவறி ஏதாவது ஒரு அங்கு குளறுபடிகள் ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் சட்ட நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்படும், சட்டம் அவர்கள் மீது பாயும் என்கின்ற நிலைப்பாட்டோடு பல நகர்வுகள் வெளிவந்திருக்கின்றது. அறிக்கைகளூடாக நீதிமன்றத்தின் நடவடிக்கையாக அது காணப்படுகிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வில் எடுக்கப்பட்ட அந்த ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்களுடைய அடையாளம் காணும் வகையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 தொடக்கம் மாலை 5 மணி வரையிலாக அதில் காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது சான்று பொதுமக்களுக்கு சான்று பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளைகளை பல ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கின்றது. அவர்கள் பின்பற்ற வேண்டிய அந்த ஒழுங்கு விதிமுறைகள் என்பதை நாம் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அதனை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதனால் கண்ணியம் அந்த நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க வேண்டும். கண்ணியம் என்பது அங்கு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டிய தேவை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது சொல்ல போனால் நீதிமன்ற நடவடிக்கை என்றபடியினால நடவடிக்கைக்காக காணப்படுவதனால அவர்கள் எல்லாம் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பின்பற்ற வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நாங்கள் இதில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற இந்த வேளையில் காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினர்களுக்கு தான் அங்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய உறவுகள் காணாமல் போயிருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றை அவர்கள் விரும்பத்தக்க ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. ஏனைய நபர்கள் அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். ஏனையவர்களை விடுறது பற்றி அது அவ்வாறு இருக்க பங்கு பெற்ற நபர்களது பெயர், அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம், முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் அங்கு பதிவு செய்யப்படும் என்ற விடயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம்தான் இந்த நடவடிக்கையில் பங்கு பெற்றுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பங்கு பெற்ற நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்த ஒரு இலத்திரின் உபகரணங்களையும் எடுத்து வர்றதுக்கும் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துக்கு போகின்றவர்கள் அந்த சான்று பொருட்களை பார்ப்பதற்கோ இல்லாட்டி தங்களுடைய உறவுகளா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு செல்லுகின்றவர்கள் இல்லாட்டி அனுமதி வழங்கப்பட்ட நபர்கள் அந்த இடத்துல ஒளிப்பதிவு செய்வதை தடுக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இலத்திரனிய கருவிகள் என்பதை எடுத்து செல்லக்கூடாது என்பதை தான் நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். இதைத்தான் அவர்களும் தங்களுடைய சட்ட விதிமுறைகள் இல்லாட்டி ஒழுங்கு விதிமுறைகள் இவ்வாறு தான் அவர்கள் பேண வேண்டும், கண்ணியம் அங்கு காக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் சொல்லி இருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்க அடுத்தது பங்கு பெற்றும் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இது காணாமல் போன உறவுகள் யாராவது வருவதாக இருந்தால் சட்டத்தரணியோடு அங்கு வர்றதுக்கான ஒரு அனுமதியும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி
பங்கு பெற்ற நபர்கள் காண்பிக்கப்படும் அந்த சான்று பொருட்களை கையாள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போகின்ற நபர்கள் தங்களுடைய உறவுகளை யாராக இருக்கும் இல்லாட்டி தங்களுடைய சான்று பொருட்களை பார்க்க போகின்றவர்கள் பார்க்க என்கின்ற ஒரு விடயம் அங்கு விடுப்பு என்கின்ற ஒரு விடயம் இருக்கப்படாது. காரணம் ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் என்னுடைய உறவாக இருக்குமா என்கின்ற ஏக்கம், அந்த கதறல்கள், அந்த கண்ணீர்கள் என்பது அங்கு விலை மதிப்பற்றதாக காணப்படுகிறது. என்றால் அவ்வளவு ஒரு பெருமதியான பொருளாக இருக்கின்றது. ஆகவே அங்கு போகின்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு தங்களுடைய உறவுகள் என்கின்ற ஒரு உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு களியாட்டம் சார்ந்தோ இல்லாட்டி குழப்புகின்ற நிலை சார்ந்தோ அமைதியான நிலைப்பாடுகின்றியோ அங்கு செல்லக்கூடாது என்பதை தான் இங்கே சொல்லுகின்றார்கள். இதிலும் குறிப்பாக அங்கே வைத்திருக்கக்கூடிய சான்று பொருட்களை யாரும் கையாள தொடக்கூடாது. ஏனென்றால் அது நீதிமன்றத்தினால இந்த ஒரு செயற்பாடு இல்லாட்டி இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படுவதனால நீதிமன்றத்தின் அனுமதியோடு நடக்கப்படுகின்ற நீதிமன்ற நடவடிக்கையாக இருக்கின்ற காரணத்தினால யாரும் அந்த சான்று பொருட்களில் கை வைக்கக்கூடாது என்பதை மீண்டும் நாங்களும் உங்களுக்கு அறிவுறுத்தலாக சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவர்கள் அறிக்கையினூடாக சொல்லி இருக்கிறார்கள், ஊடக சந்திப்பினூடாக நேற்று நாளிலும் கூட தங்களுடைய காணொலிகளின் வாயிலாக சொல்லி இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது மீண்டும் ஒருமுறை நாங்களும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில். ஆகவே நீங்கள் அந்த சான்று பொருட்களை தொடக்கூடாது என்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கு உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது என்னவென்று சொல்ல போனால் தடை செய்யப்படாத, அதாவது ஒளிப்பதிவு நடவடிக்கைகள் செய்வது அங்கு முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நடவடிக்கை இடம்பெறுகின்ற வேளையில் அரியாலை சிந்து பாத்தி மையான வளாகத்துக்குள்ள ஊடகவியலாளர்கள் ஒளிப்பதிவு செய்வது அங்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒளிப்பதிவு எடுப்பதற்கான அனுமதி இல்லை, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கும். ஆகவே அவர்கள் செல்லலாம், ஆனால் ஒளிப்பதிவு செய்வது அங்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் சேர்த்துதான் அவர்களுடைய அந்த நடவடிக்கையில் அந்த ஒழுங்கு விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்வதற்கான கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லக்கூடியதாக இருக்குது, போகின்றவர்கள் அவதானமாக போக வேண்டும். எந்த தேவைக்காக போகிறோமோ அந்த தேவைகளை பார்க்க வேண்டும். தேவை இல்லாத ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வந்து குழப்ப நிலைகளோ அமைதியின்மையோ ஒரு கண்ணியம் அங்கு பேணப்படவில்லையோ கட்டுப்பாடு அங்கு இருக்கவில்லையோ சட்டம் தன்னுடைய நடவடிக்கை எடுப்பதற்கான முழு உத்தரவாதமும் அங்கு இருக்கின்றது, முழு அதிகாரமும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே செம்மணி என்பது எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 126 எலும்புக்கூடு தொகுதிகள் என்பது கொஞ்சம் இல்லை, அதிக அளவிலான ஒரு தொகை. இதிலும் குறிப்பாக அந்த சான்றுகள் மூலம் இல்லாட்டி வாக்குமூலம் அளித்தவர்கள் மூலம் வெளிவந்திருப்பது என்பது 600க்கு மேற்பட்ட உடலங்கள் என்பது 600க்கு மேற்பட்டோரை அங்கு புதைத்திருக்கின்றார்கள் என்பது. இருப்பினும் இன்னும் அவர்கள் அகழ்வு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக அகழ்வு பணி என்பது நிறைவு பெறவில்லை. இந்த பின்னணியில தான் அவர்கள் அங்கு டேடர் முறைகளை கொண்டு தங்கள் நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை இனங்காண்பதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்க ஊடு கதிர் என்று சொல்வார்கள். நிலத்துக்கு கீழே எந்த வகையிலான பொருட்கள் இருந்தாலும் அதை இலகுவாக காட்டி கொடுத்து விடும். இவ்வாறான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை தான் செம்மணியில் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஸ்ரீதரன் எம்பியும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அண்மைய நாட்களில் சிந்து பாத்தி இந்த மையானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழியின் அகழ்வு பணியில் இதுவரை மீட்கப்பட்ட தடைய பொருட்கள் பொதுமக்களால் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றை அடிப்படையாக கொண்டு உண்மைகளை கண்டறிவதன் விசாரணைகளை கோர முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்ட கட்டளையை மேற்கோள் காட்டி இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எம்பு தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்கள் எண்ணிப்பிற்கு இங்கு நடைபெற்று வரும் அகழ்வு பணியில் மீட்கப்பட்ட தடிய பொருட்கள் உரியவர்களின் உறவுகளால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே தடிய பொருட்களை இனங்காட்ட வேண்டியதன் அவசியம் உணர்ந்து தங்களின் உறவுகளும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் எதிர்வருகின்ற 5ஆம் தேதி மாலை 1:30 5 மணி வரை யாழ்ப்பாணம் சிந்து பாத்தி இந்த மைதானத்தில் தடையவியல் பொருட்கள் அடையாளம் காட்ட வருகை தந்து இனப்படுகொலைகளுக்கான சர்வதேச விசாரணைகள் கோரிக்கையை வலு சேர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய பல பேர் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இந்த செம்மணி பிரச்சனைக்கு நீதி கிடைக்க வேண்டும். எங்கே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் என்னுடைய உறவாக இருக்குமா இல்லாட்டி என்னுடைய குடும்பத்தில் யார் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார், இந்த இடத்துல தான் இந்த காலப்பகுதியில் இந்த சம்பவத்தில் என்ன தெரிகின்றவர்கள் உடனடியாக அடையாளம் காட்டுவதற்கு முற்பட வேண்டும் என்பதைத்தான் பல மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது
பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றத்தினுடைய நகர்வானது நகர்ந்து கொண்டு செல்கின்றது. விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அகழ்வு பணி என்பது அங்கு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. புதிய புதிய நடவடிக்கைகள், திட்டமிடல்கள் என்பது அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் குறிப்பாக தடைய பொருட்களை அங்கு காட்சிப்படுத்துகின்ற இல்லாட்டி சான்று பொருட்களை வைக்கின்ற சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்ன நடக்கப் போகின்றது? செம்மணி சார்ந்த நகர்வுகள் எல்லாம் உண்மைக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடியதாக இருக்குமா? உண்மை குற்றவாளிகள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தாயகத்தில் இருக்கின்றவர்கள் இராணுவத்தினர் செய்தது, இராணுவத்தினர்களால் தான் நடைபெற்றது என்று சொல்கிறார்கள். அங்கு தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அங்கு சொல்கிறார்கள் இராணுவத்தினர் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் தான் இங்கிருந்தவர்களை செய்தார்கள், இல்லாட்டி விடுதலை புலிகள் இராணுவத்தினரை கொண்டார்கள், இராணுவத்தினர்கள் தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற வேறு வேறு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் இருப்பினும் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி தெரிந்தவர்கள் அதிக அளவில் சொல்கின்ற விடயம் இது எங்களுடைய உறவுகள், ஆகவே இது இராணுவத்தினால் இழைக்கப்பட்ட அநீதி கொடுமைகள் என்கின்ற விடயத்தை ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அதுக்கான முழு ஆதரவை வழங்க வேண்டும். நாட்டில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வேலை சேர்க்க வேண்டும். நீதி என்பது எங்களுக்கு கிடைக்க வேண்டும். பல தசாப்தங்களை கடந்தும் இன்றும் நீதி கிடைக்காமல் செம்மணியை நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பது எவ்வளவு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. வெளிச்சத்துக்கு வந்தது முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கான நீதி கிடைத்தால் மாத்திரம்தான் சரி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு எல்லாரும் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.